Context for the workshop today. I am sure with your speech, you have kindled the interest for many people to join SAIC. Now I would like to introduce our secretary, Mr. Balu Swaminathan. Mr. Balu Swaminathan, widely recognized as Cyber Balu, is a seasoned law enforcement professional with an illustrious 34 years of career, including 6 years dedicated to tackling cybercrime in Tamil Nadu. His expertise extends to investigating a myriad of cases ranging from hacking and phishing to offenses against women and online cheating. His exceptional contributions have earned him numerous accolades, including the prestigious Indian Cyber Corp Award during 2005 by NASSCOM, the Tamil Nadu Chief Minister Medal in 2005 for excellence in cybercrime investigation, and the President of India Police Medal for meritorious service in 2009. Lifetime Achievement Award of SAIC in 2022 presented by Honorable Justice Mr. D. Bharata Chakravarti, Judge, High Court, Madras. Let's give him a round of applause. Awarded with a PG Diploma in Cybercrime and Information Security from the University of Madras, Mr. Swaminathan is a life member of esteemed organizations such as the Cyber Society of India, Indian Society of Criminology, the South Asian Society of Criminology and Victimology. Now I request our secretary to deliver the thematic address. Over to you, sir. Good morning. இனிய காலை வணக்கம். அதாவது சட்டம் முக்கியமா மனிதர்கள் முக்கியமா சட்டம் முக்கியமானா மனிதர்கள் தான் முக்கியம். சட்டத்தை போட்டது யாருன்னாக்க இது எல்லாமே ப்ரொசீடிங் பூரா ஒன்லி இங்கிலீஷில் தான் இருக்கும், ஆங்கிலத்தில் தான் இருக்கணும்னு போட்டிருக்கோம். அது உண்மைதான். ஆனால் ரிஜிஸ்ட்ரேஷனில் பார்த்தா ஒன்லி ஃபியூ பர்சன்ஸ் தான் அதர் நாட் நோயிங் தமிழ். இப்போ நமக்கு எது முக்கியம்னாக்கா சப்ஜெக்ட் போய் சேரணும். அதனால் எல்லாத்துலேயும் எக்ஸப்ஷன், ஜென்ரல் எக்ஸப்ஷன் இருக்குது, ஜட்ஜி இருக்காங்க. அதனால் ஜென்ரல் எக்ஸப்ஷன் மாதிரி நான் தமிழும் இங்கிலீஷும் அதுக்காகவே பிபிடி ரெடி பண்ணேன். பிபிடி ஃபார் ஒன்லி நோயிங் இங்கிலீஷ், அதுவும் ரெடி பண்ணிட்டேன். நான் என்ன சொல்ல வரேன்னா அது சுருக்கமாக இருக்கும். இன்னைக்கு காலையில் தான் பண்ணேன், ஏன்னா இந்த இதெல்லாம் ஏற்பாடு பண்ணிவிட்டு. அதாவது எல்லாம் ரொம்ப திறம்பட பேசி எல்லாத்தையும் கைத்தட்டல் வாங்கிடணும், அருமையாக பேசணும்னு நினச்சேன். 2 நாள் முன்னாடி எனக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் வந்து பேசவும் முடியல. அப்போ தான் நினச்சேன், ஐயா பேசுகிறத அதுவே அருமை, நீ அருமையாக பேசி கைத்தட்ட வாங்கலாம் இருக்கட்டும். இப்போவும் பாருங்க கொஞ்சம் இதாக தான் போகும் சவுண்டு. அதனால் இருக்கிறத வச்சு யாரும் சந்தோஷப்படுறதில்லை, இல்லாததை வச்சு நான் அருமையாக பேசுனாலும் நீ கைத்தட்ட போகிறதில்ல. உங்கள் கைக்கு ரத்த ஓட்ட வரும் தான் சொல்கிறது. அதை வச்சு தான் பண்ணியிருக்கேன். இப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட் போவோம். நெக்ஸ்ட் ஸ்லைடு என்னன்னா, ஏன் இந்த தீமை சூஸ் பண்ணீங்க? ஒய் சைசி, ஏன்னா அந்த இப்போ வர்ச்சுவல்லையும் போயிட்டுருக்கு. அதனால் ஒய் சைசி சூஸ் அண்ட் தி சப்ஜெக்ட் ஆஃப் நேஷ்னல் ஒர்க் ஷாப், அதாவது இந்த சப்ஜெக்ட் ஃப்ரீசிங் ஆஃப் பேங்க் அக்கௌண்ட்ஸ் இன் சைபர் கிரைம்ஸ். இதை ஏன் சூஸ் பண்ணோம்? எப்பொழுதும் அதுக்கு தான் பேக்கப் பண்ணுங்கிறது, ஹியூமன் ஃபெயிலியர். அதுக்கு தான் நான் வந்து வச்சுட்டேன். அது என்னமோ என்னுடைய ராசி. கஷ்டப்பட்டால் தான் எதுவும், கஷ்டப்படாதவங்க எதுவுமே ஒன்றும் சாதிக்க முடியாது, கஷ்டப்பட்டால் தான் சாதிக்க முடியும். இது எதுக்குன்னு கேட்டான் சொன்னேன். இருக்கட்டும்ப்பா, இது எப்போதும் உள்ளது ஒரு மேனுவல் ஒன்று இருக்கட்டும், நானே ஒரு மறதி வேணும்னு தான் எடுத்துகிட்டு வந்தேன். இதில் என்னன்னாக்கா அது இதை பார்த்தா கொஞ்சம் சிரிக்கலான்னு கொஞ்சம் போட்டேன். ஒய் சைசியா சூஸ் அண்ட் சப்ஜெக்ட் ஆர் நேஷனல். எல்லாம் பணத்துக்காக தாங்க, எல்லாம் பணத்துக்காகவா? ஆமாம். அதாவது இந்த பணம் என்ன நினைக்குது, கம்ப்யூட்டரில் பணம் வந்தாலும் அதாவது படிக்கிறேன். பிரைமரி மோட்டிவேஷன் வந்து அட்ரஸிங் டிஸ்பாரிட்டி. இது மணி என்ன நினைக்குதுன்னா அதுதான் எங்கள்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுது. சைசிக்கிட்ட என்ன சொல்லுதுன்னா, ஹியூமன் எப்போ விக்டிம் ஆகிறான்? மணியை இழந்தால் தான் இல்லை விக்டிமு. ஆனால் கம்ப்யூட்டர் occur not only when money exit but also when it enters. அது உள்ளே வந்தாலும் நம்ம விக்டிம் ஆயிடுறோம். அது சார் பேச போகிறார். இப்போ மனிதனுக்காக வந்தது தான் கம்ப்யூட்டர்.
ஆனால் அந்த கம்ப்யூட்டர் வந்து எப்படி வித்தியாசமாக பார்க்குறோம்னாக்க மனிதனுக்கு இழப்புனா பொருளை இழந்தா இழப்பு, அவங்ககிட்ட பணம் போச்சுன்னா இழப்பு. ஆனால் கம்ப்யூட்டருக்கு ரெண்டுமே. அப்போ அதான் மணி என்ன கேட்குது, ஏன் வந்து மனிதனுக்காக வந்த கம்ப்யூட்டரு, கம்ப்யூட்டருக்காக ஒன்றும் இல்லை, உனக்காக வந்த கம்ப்யூட்டரு, அதுக்கு ஏன் டிஸ்பாரிட்டி காமிக்கிறீங்க? அதான் நான் என்னுடைய இந்த தீமோட இதை பிரைமரி மோட்டிவேஷன் ஆஃப் திஸ் டாபிக் அட்ரஸிங் டிஸ்பாரிட்டி இன் லீகல் சிஸ்டம், டிஸ்பாரிட்டிஸ் பிட்வீன் ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஹியூமன் அண்ட் கம்ப்யூட்டர் இன் லீகல் மேட்டர்ஸ். அது நான் சொல்ல வரேன். occur not only, நீங்கள் பேசுறதுலாம் அப்புறம் பேசிக்கலாம், occur not only when money exit but also அது போட்டேன் in legal protection for humans and computer, human communications. இப்போ கம்ப்யூட்டர் வந்ததே ஒன்லி ஃபார் ஹியூமன் கம்யூனிகேஷன் தான். ஆதி காலத்தில் நமக்கு கம்யூனிகேஷன் மனிதன் எப்படி தொடங்குதுன்னா ஜெஸ்டர் தான், செய்கை தான். இப்போ கம்ப்யூட்டரும் அதை தான் பண்ணுது. அப்போ என்ன பண்ணோமா, ஓல்ட் இஸ் கோல்டுங்கிறோம்ல, அதை தான் பண்ணுது. இது என்ன பண்ணுது, கம்ப்யூட்டருக்காக ஸ்பீடை கொடுத்துட்டு. In essence, the national workforce aims to shed light on the discrepancies in how legal system treat human and computer entities, particularly in the context of cyber crime and freezing of bank accounts. அதாவது ஒருதலைபட்சமாக பார்க்குது சட்டம் வந்து கம்ப்யூட்டரை ஒரு விதமாக பார்க்குது, மனிதனை ஒரு விதமாக பார்க்குது. கம்ப்யூட்டரும் மனிதன் தானேங்க, கம்ப்யூட்டர் இதுவும் மனிதன் தான். அது வந்து வாயில்லா பூச்சி, ஆனால் பட் அதுவும் மனிதன் தான். The perspective presented suggests the computers are treated as victims of both when money is gained. அதை ஆல்ரெடி ரிப்பீட் பண்ணுறேன். இப்போ இந்த ரைட்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன் நெக்ஸ்ட் ஸ்லைட் போங்க. இதில் என்ன சொல்கிறேன்னாக்கா, சும்மா ஒரு எக்ஸாம்பிள் தான். இண்டிவிஜுவல்ஸ் ஆஃபன் அப்ரஹெண்டட், ஒரு மனிதன் வந்து ரொம்ப வந்து தவறு பண்ணிக்கிட்டு இருக்கா, அவனுக்கு எந்த இதுவும் இல்லை, அவனை அது தவறு செய்ய விடாமல் பண்ணும், பப்ளிக் ஆர்டரை இது பண்ணி often apprehended as a potential troublemakers to prevent further criminal activities under Act 14. அது எல்லாருக்கும் தெரியும். Similarly, the bank accounts associated with cyber crime are being frozen to impede the movement of funds. இதில் என்னன்னாக்கா, சைபர் கிரைமில் ட்ரெடிஷ்னல் கிரைம் என்ன பண்ணுறோம், மனிதனை பிடிச்சி பொருளை ரெக்கவர் பண்ணுறோம். இப்போ இங்கே என்னென்னா மனிதனை பிடிக்கவும் முடியாது, யார் குற்றவாளியை பிடிக்க முடியாதுன்னா குற்றவாளிக்கும் தெரியும், நமக்கும் தெரியும். ஏன்னா அதில் நிறைய ஏன்னா குளோபல் லெவலில் போயிட்டார் அவர். அது அடுத்த ஸ்லைடில் வருது. கம்ப்யூட்டரு குளோபலாக இணைச்சிட்டார், ஆனால் நம்ம இன்னும் இணையலை. ஆனால் கிரிமினல்லாம் குளோபலாக இணைஞ்சிட்டான். இப்போ இதில் என்னன்னாக்கா, when an individual is detained under preventive laws like the Gundas Act, there are legal protection in place to ensure fairness and prevent abuse of power, ensuring that they do not escape detection and enabling further injury. இப்போ குண்டாஸில் ஒரு மனிதனை போட்டாக்க அதுக்கு கிரவுண்ட்ஸ் இருக்கணும், எவ்வளோ நாள் காப்பி கொடுக்கணும், நிறைய இருக்குது. ஆனால் however, in case of freezing bank accounts related to cyber crime, adequate legal protection may not be in place to ensure fairness and prevent potential abuse of. இதான் முக்கியமான வித்தியாசம். இப்போ இதை பற்றி தான் இந்த டிஸ்கஷன் என்னென்னா, எனிதிங் இந்த டிஜிட்டல் ஷுட் பி டிபேட்டட், டிஸ்கஸ்டு, அப்புறம் தான் டிசிஷன் எடுக்கணும். ஏன்னா இதை நம்ம அனுபவப்படாதனால நான் சர்வீஸில் இருக்கும்போது அந்த பேங்கை ரிக்வஸ்ட் பண்ணுவேன், சார் இந்த மாதிரி பணம் இந்த இதில் தான் இருக்கேன், கொஞ்சம் எப்படி சார் வைக்க முடியும், ஏதாவது ஆர்டர் இருந்தாலும் சார், கோர்ட் ஆர்டர். ஆனால் இப்போ அது இல்லாமல் கொண்டு வந்துட்டாங்க வெள்ளன் கொண்டு. ஆனால் அதனுடைய இது அது வந்து அதனால தான் டிஸ்கஷன் வைக்கணுங்கிறதுக்கு தான் இந்த ஒர்க் ஷாப்பை எல்லாம் வந்து. இதுக்கு வந்து நான் ஏடிஜிபி சைபர் கிரைமை பார்த்து ஒரு இன்விடேஷன் கொடுக்க போனேன். அப்போ ஏற்கனவே மிஸ்டர் ராமன் சொல்லியிருந்தா, கேரளா ஹைகோர்ட் ஆர்டர் இருக்குது சார், ஃபுல்லாக அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ண வேண்டாம், அந்த எவ்வளோ 30,000 மட்டும் ஃப்ரீஸ் பண்ணால் போதும் இருக்குது அப்படி. அப்போ ஏன் நமக்கு ஏன் ஒர்க் ஷாப் வைக்க வேண்டாமா, முடிஞ்சு போச்சு மேட்ரு? அப்படி கிடையாது. அது 30,000 வந்துருக்கு, இன்னும் நிறைய திங்க் பண்ணலாம். அதுதான் இந்த தடவை ஸ்டூடெண்ட் அதிகமாக வேணும். திங்க் பண்ணி இதுக்கு இந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன் சொல்லலாம், அப்படி சொன்னால் தான் வரும். அதுதான் என்ன சொல்கிறேன், எம்பார்க்ட் மிஷன் டு கனெக்ட் த வேர்ல்டு த்ரூ கம்யூனிகேஷன் ஆன் பிஹாஃப். அது கம்ப்யூட்டர் சொல்லுது, அகனி ஆஃப் கம்ப்யூட்டர் வந்து வருத்தப்பட்டு சொல்லுது. இன்டர்நெட்டும் என்ன சொல்லுது, ஐயா நீ என்ன அவுட் சோர்ஸ் பண்ணிட்ட. இப்போ கம்யூனிகேஷன் மனிதன் நேருக்கு நேர் பண்ணிக்கிட்டு இருந்தான். நேருக்கு நேர் பண்ணும்போதே எப்பொருள் யார் யார் வாய் கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. நான் பேசி முடிச்சேன்னு சார் நீங்கள் ரொம்ப நல்லா பேசணும்பாங்க, அதுக்கு பின்னாடி போயிட்டு இவன் அறுத்துக்கிட்டு இருந்தாயா, இவனை போய் நம்ம நல்லா பேசணும்னு சொன்னோம்.
ஏன்னா உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசும். அது நேரடியாக யார் பேசுகிறாங்கன்னு தெரிஞ்ச இந்த கம்ப்யூட்டருக்கு வந்து ஒன்றும் தெரியாது. அது என்ன பண்ணுறாங்க, இது இடைச்சத இப்போ என்ன சொல்லுது கம்ப்யூட்டரு, லாஸ்ட் அவர் ஹியூமன் ஐடென்டிட்டி த ப்ராசஸ். ஐயோப்பா நான் என்ன இழந்துட்டேன் கம்ப்யூட்டர், நான் மனிதன் தானே, எனக்கு என்ன ஐபி அட்ரஸ் கொடுக்குறீங்க, ஐபி அட்ரஸ். இப்போ அது கூட நான் வந்து ஃபஸ்ட்டு 2004 ஃபஸ்ட்டு கன்வென்ஷனில் ஐபி அட்ரஸ் வரும். இப்போ உங்கள் மெயிலேருந்து எனக்கு ஒரு த்ரெட்டை நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா ஐபி அட்ரஸ், இப்போ ஐபி அட்ரஸ் காட்ட மாட்டேங்குது சர்வரில் கேட்குறது. என்னன்னாக்கா மனிதனை காப்பாற்றவும் போயிட்டு இருக்காங்க. ஏன் காப்பாற்றணும், நீ குற்றம் செய்யாமல் இருக்கணும்ல. இப்போ நம்ம வீட்டுக்கு வந்தாலே யாருன்னு பார்த்தானே கதவை திறக்கிறோம். அதனால் இதை திங்க் பண்ணால் பிரைவசி போயிட்டுதுங்கிறாங்க. விட்னஸிங் சர்ஜ் இன் ஹியூமன் அட்ராசிட்டிஸ் ஃபெசிலிட்டேட்டட் பை அவர் எபிலிட்டி டு கன்சீல் ஐடென்டிட்டி. நான் எப்போதுமே கேள்வி என்ன கேட்டுப்பேன், இப்போ எல்லாரும் அடுத்தவங்களை கேட்குறான், நம்ம கேட்டுக்கிறது நான் ஏன் குற்றம் செய்யாமல் இருக்கேன், ஏன் செய்யாமல் இருக்கேன், மாட்டினா தர்மாட்டி விழுன்னு தெரியும், இல்லை சட்டத்தில் போட்டு ஜெயிலுக்கு போட்டுருவான்னு தெரியும். அப்போ இந்த கேள்வி கேட்டுக்கிறோம். ஈவன் சாப்பிட்றது கூட எவ்வளோ சாப்பிட்லாம் அப்படின்னு கேட்டுக்கிறோம். இப்போ என்ன சொல்லுது கம்ப்யூட்டர், இப்போ ஹியூமன் அட்ராசிட்டி அதிகமாகிடுது. ஏன் நீ சம்பவத்துக்கு போக வேண்டாம், ஏன் நான் தப்பு பண்ணால் என் ஃப்ரெண்டு காலேஜில் எனக்கு வேண்டாத யாராவது இருந்தா நந்தகுமாரை பிடிக்கலன்னா அவர் முகத்தை வச்சுக்கிட்டு அவர் ஐடென்டிட்டி வச்சு நான் அஃபென்ஸ் பண்ணிட்டு வந்துடலாம். புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் நீங்கள் சிந்திக்கணும். ஏன் வந்து இந்த இப்போ லேண்ட்லைனுக்கு டைரக்டர் போடுறோம், மொபைல் ஃபோனுக்கு ஏன் டைரக்டர் போடக்கூடாது? போட்டால் உங்களுக்கு ஒன்றும் சட்டம் தெரியல சார். உங்களுக்கு நான் டெக்னிக்கலாக ப்ராக்டிக்கலாக வரணுங்க. டெக்னிக்கல்னாக்க இதுக்கு விட்னஸிங் சர்ஜ் ஹியூமன் அட்ராசிட்டிஸ் ஃபெசிலிட்டேட் பை அவர் எபிலிட்டி டு கன்சீல் ஐடென்டிட்டி. நீ ஏன் குற்றம் செய்கிற? இப்போ என்ன பண்ணுவான், லைட் ஆஃப் பண்ணி பார்த்தாக்கா இருட்டில் தான் எல்லாம் அஃபென்ஸ் பண்ணுவான். சரிதானே? ஐடென்டிட்டி தெரிஞ்சால் எல்லாம் ஒழுங்காக இருப்பான். பாண்டரிங் த டைம் லைன் ஃபார் ரீகெய்னிங் ஹியூமன் ஐடென்டிட்டி. அப்போ என்ன சொல்லுது, கம்பேர்ட் சைபர் கிரைம். சைபர் கிரைம் நடக்கக்கூடாதுனாக்க நான் வந்து இப்போ இவர் மிஸ்டர் ராமனை கால் பண்ணால் பாலு தான் கால் பண்ணுறாரு, ஐபி அட்ரஸே வரக்கூடாது, பாலு வேணுன்னு தெரியணும். அதில் எங்கேருந்து பேசுகிறான்னு தெரியட்டுமே, நான் தப்பு பண்ணலன்னா அவர் தெரிஞ்சுக்கிட்டுமே. அட்ரஸிங் த நீட் ஃபார் டைரக்டரிஸ் அதான் போட்டிருக்கேன். கொஸ்டினிங் த ஆப்சன்ஸ் ஆஃப் மொபைல் ஃபோன் டைரக்டரி அண்ட் ஐபி அட்ரஸ் டைரக்டரி. இதை சொன்னா டெக்னிக்கல் எல்லாம் ஹேக் பண்ணுவான், அதை பண்ணுவான். ஏங்க இப்போ என் வீட்டு அட்ரஸை கொடுத்தா தானேங்க, நான் சொந்த வீடு வச்சுருக்கேங்க, சொந்தங்கள் வரணும்னா அட்ரஸை கொடுக்கணுமா வேண்டாமா? சார் நான் கொடுக்க மாட்டேன்னா இப்போ இதை வீடை கட்டி வச்சு நீ மட்டும் இருக்க போறியா? கொடுப்பில்ல, கொடுங்க. இப்போ இமெயில் ஐடி கொடுத்தா அஃபென்ஸ் வரும். இதெல்லாம் இருக்குங்க. இதெல்லாம் மீறி தான் வரணும். மனிதனுக்காக தான் நம்ம கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த இதை வந்து அதை பேஸ் பண்ணிகிட்டே போகிறாங்க. இந்த டிஸ்கஷனை ரொம்ப இப்போ நான் சொன்னது 2-3 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸு நான் அபாரமான பாயிண்ட்லாம் கொண்டாடலாம். இப்போ இந்த பாயிண்ட்ஸில் நீங்கள் என்ன செய்யணும், அந்த கொஸ்டின் ஃபார்மை கேட்கணும்னா அது அங்கேயே இருக்குது, எல்லாமே வந்து ஃபீட்பேக்கில் இருக்குது. இது இப்போ நல்ல வந்து ஒரு ஜஸ்டிஸ் மேடம் வந்து ஒரு நாள் பூரா இருக்கணும்னு அவங்களுக்கு சொல்லியிருக்கேன். அவங்களுக்கு எத்தனையோ இது இருக்கும். அவங்களுக்கு அவர் சீனியர் மிஸ்டர் தியாகராஜன்னு சொல்லியிருக்கேன். அவங்கெல்லாம் நமக்கு ரொம்ப சப்போர்ட்டு. அதனால் இந்த தருணத்தை நல்லா பயன்படுத்திக்கிட்டு, என்ன சார் ஒரு நாள் ஒர்க் ஷாப்பா அப்படி கேட்காது, ஒரு நாள் ஒர்க் ஷாப் மற்றதெல்லாம் பண்ணுறீங்களே, ஏமாந்து 4.5 லட்சங்க, 4.5 லட்சம் ஏமாந்துட்டேன்னு ஈஸியாக சொன்னேன். எதுங்க 4.5 லட்சம் கடன் வாங்கி கொடுத்தேன். அப்போ அதுக்கு மட்டும் கடன் வாங்கி கொடுக்க முடியாது, ஒரு 500 ரூபா கட்டி வர முடியல. நான் தப்பாக சொல்லலை. அது என்னன்னாக்கா நாங்களும் அந்த ஃபங்க்ஷன்லாம் நடத்தணும்ல, இப்போ சும்மாவே இருந்துடலாம். இப்போ என்னால் இன்றைக்கி என்ன இப்போ சொன்னால அருமையாக பேசணும்னு நினச்சேன், கைத்தட்டல் வாங்கணும்னு. ஆனால் வாங்க முடியல, கடைசி வரைக்கும் கைத்தட்டலை நீங்கள். சரி, நான் இதோட முடிச்சுக்கிறேன். வணக்கம்.